ஹாய் காய்ஸ், நம்ம தமிழமே ரியாக்ஷனிங் நட்டு கிளாசிக்கில் எபிசோட் 126 தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நேற்று நம்ம சப்ஸ்கிரைபில் ஒருத்தர் எஸ்கே அனிமி ஒய்டி தமிழ் அவரும் இந்த மாதிரி நருட்டோ தக் லைஃப் அதெல்லாம் பண்ணிகிட்ருக்காரு. செக் பண்ணி பாருங்கள். அண்ட் நீங்களும் ப்ரோ தொடர்ச்சியாக வீடியோ போடுங்க, நிறைய வீடியோ போடுங்க, அப்போ தான் சஜஸ்ட் ஆகும், கண்டிப்பாக உங்களுக்கு சப்போர்ட் கிடைக்கும். ஓகே, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ரெடி ஆகிறோம் பேர். அட்டங்காதவன். ஓ, சரி பண்ணிட்டாங்களே அப்படின்னு பாக்குறான் போல. இவனை நான் சமாளிச்சுக்கிறேன். குற்ற உணர்ச்சி. இவனை நான் பாத்துக்கிறேன், நீ எனக்கு துணையா மட்டும் இரு. சொல்லல ஆதி வாட்டி நினைச்சுட்டா இப்படிதான் பண்ணுவீங்கன்ட்டு. அடிபட்டிருக்குல்ல, அதனால முடியலடா உன்னால. இருக்கிற நிலைமையில உன்னால எதுவுமே பண்ண முடியாது. இவனை நான் பாத்துக்கிறேன். கொஞ்சம் ஜாக்கிரதையாவே இரு. அந்த எலும்பு பை எலும்பு வச்சே தாக்குறான். எலும்பு வச்சே தாக்குறான். எல்லாம் தெரியும், ஆனாலும் சொல்றேன் கோச்சுக்காத. அவன் உடம்புல இருந்து எலும்பெல்லாம் எப்படி புடைச்சிட்டு நிக்குது பாத்தியா? அவன் இஷ்டத்துக்கு அந்த எலும்பெல்லாம் அவன் கட்டுப்படுத்துறான். நீ தானே கார் ஆஃப் தி டெசர்ட். நீ சாண்டை பயன்படுத்துறதுனால தான் உனக்கு அந்த பேர் கிடைச்சிருக்கணும். எவ்வளவு பெரிய கண்டுபிடிப்பு. ஷோடவுன் காரா வெர்சஸ் கிமிமாரோ ஸ்டார்ட் இப்பதான். நல்லா உள்ள எடுத்துக்கிட்டேன். டிஃபென்ஸ்க்காக பயன்படுத்துவான். எனக்கு தெரிஞ்சு அவன் நெருங்கி வந்து சண்டை போடுறதுக்கு வாய்ப்பே இல்லை. அது மட்டும் இல்லாம அவனை நெருங்குறதும் கொஞ்சம் கஷ்டமான விஷயம் தான். திரும்பவுமா? அவன் என்னை தாக்க போறான். டிஜிட்டல் ஷார்ப்னர். கொஞ்சம் கூட அசர. அதே டைம் அட்டாக்கும் பண்றான். இவனை பொறுத்த வரைக்கும் அட்டாக்கும் டிஃபென்ஸும் ஒண்ணுதான். எல்லாத்துக்குமே சாண்டை தான் பயன்படுத்தலாம். ஆனா பாவம், அந்த காட்டுக்குள்ள இருக்க சாண்டை மட்டும்தான் அவனால பயன்படுத்த முடியுது. அவனுக்குள்ள ஒரு மிருகமே. இப்படிப்பட்ட பேரை நான் கேள்விப்பட்டதே இல்லை. அந்த சாண்ட் இல்லாம உன்னால எதுவுமே பண்ண முடியாது. உனக்கு தைரியம் இருந்தா என் பக்கத்துல வந்து நேரடியா தாக்க. நீ வாடா பக்கத்துல. நீ எலும்பு இல்லாம பண்ணல. சாண்ட் ஷவரா? புதுசு புதுசா கத்துன்னு வந்திருக்கேன். கீழியும் பிடிச்சிட்டுக்கிறான். இது எப்படா பிடிச்ச? பேசிட்டு போது அடியில அமைச்சிருக்கான். மிக்சியில போட்டு அடைச்சு எத்தனை வந்தான்றோம். பிடிச்சிட்டா உடைச்சிருவானே. எசுக்கிடுவான். அவ்வளோதானா? ரத்தம் வந்திருக்கு. இவனை பார்த்ததுக்கு அப்புறம் எனக்கு ஒருத்த ஞாபகத்துக்கு வரான். யாரா? அவனுடைய கண்கள் சாஸ்கேக்கும் இந்த கிமிமாரோவுக்கும் ஒரே மாதிரி கண்கள் இருக்கு. ஒரே மாதிரி கண்களா? ஒரே மாதிரியா? பூமியில அவன் எதுக்காக படைக்கப்பட்டவன் நிரூபிக்க ஆசைப்படுறாங்க. அவங்க கண்கள் ஒரு வெறி இருக்கு. இதுக்காக தான்ட்டு போறாங்கல்ல.
பைத்தியக்காரான்னு கூப்பிட்றா கரெக்டாக இருக்கும். நேராக உரைச்சி மார்கிட்ட தான் போய் நிற்பான் போலகுது. எங்கெங்கயோ வந்திருக்கான். சாஸ்கே, நீ இங்க தான் இருக்கன்னு தெரியும். ஒழுங்கா வாயை திறந்து பதில் சொல்லு. நீ ஏன் இப்படி பண்ற? எனக்கு சுத்தமா புரியல. என்னடா இது? இப்பயும் அவனுக்கு அவனை பார்க்குற மாதிரி தான் இருக்கு. இருள் எனக்கு பிடிக்காதுன்னு சொல்ல முடியாத. பிரச்சனைக்கு என்னன்னா நான் வளர்ந்தது கிமி மாறு. ஒரு இருள் சூழ்ந்த இடத்துலதான். என்னடா அது பிறந்ததுலேருந்தே ஜெயிலா? ஏன் நான் ஏன் இங்க இருக்கேன்? எனக்கு நடக்கிறது பெரிய அநியாயம். ஆனா ஏன் நான் என்ன தப்பு பண்ண இதெல்லாம் இந்த வயசுலயே கடவுளுங்கிற ஒருத்தர் இதெல்லாம் கண்காணிக்கிறாரா? அவர் உண்மையிலேயே இருந்தார்னா எனக்கு நடக்கிற அநீதியை ஏன் வேட்டு பாக்குறாரு? யார் இது? அதெல்லாம் தெரிஞ்சுட்டு என்ன பண்ண போற? ஒழுங்கா வெளியே வா. கிமி மாறு, உன்னோட பிறப்புக்கான பலனை இனிமேதான் நீ உணரப் போற. தயாராயிரு. கக்குயா கிளான்காக நீ உயிரை கொடுக்க தயங்க கூடாது. தயாரா? சின்ன வயசுல யூஸ் பண்ண தான் வந்திருக்காங்க. எப்பவும் தயார்தான். இந்த தருணத்துல என்னால சண்டை போட மட்டும்தான் முடியும். இவரோட தான் இருக்கான். எப்படி இதுல இருந்து தப்பிச்சான்? அந்த மார்க் வேற வந்துருச்சு. இப்படி நடக்க வாய்ப்பில்லை. ஓட்ட போட்டிருக்கு. எலும்பியே ஷீல்டா யூஸ் பண்ணியிருக்கான். நீ இவ்வளவு பிரச்சனை உடம்பு ஃபுல்லா. நான் எதிர்பார்க்கவே இல்லை. என் உடம்புக்குள்ள இருக்கிற எலும்புகள் மட்டும் பலவீனமா இருந்திருந்தா சைட்ல எல்லாம் அந்த வாய் பல்லு எல்லாம் வந்துருக்கு தர. சத வரைக்கும் டேமேஜ் ஆயிருக்கு. வேற அவனா தான் செத்து இருப்பான். எலும்பிய ஷீல்டா போட்டு எலும்புகளால் செய்யப்பட்ட ஒரு மோன்ஸ்டர், சக்தி வாய்ந்தவன். அவனை தோற்கடிக்கிறது அவ்வளவு சுலபம் கிடையாது. நான் உன்னை குறைச்சி எடை போட்டுட்டேன். இதுக்கு மேல நான் அவனுடைய சாண்ட்ல மாட்டுறதுக்கான வாய்ப்பே இல்லை. இன்னும் செகண்ட் ஸ்டேஜ் வேற இருக்கு. சுனாமி
சாண்டு சுனாமியா ஆத்தாடி மண்ணியா அலை மாதிரி எடுத்துட்டு அவன் அப்படிதான் நிக்கிறானே அசராம. இதுல புதஞ்சு அப்படியே சத்துற வேண்டியதுதான். பிடிச்சிருச்சு. அவ்வளோதான் நீச்சல் அடிச்சு வரான் அவன். வா தண்ணி போகிற மாதிரி போயிட்டு இருக்கு. இதுல வேற எவனா இருந்தா நேரத்துக்கு செத்து இருக்கணும். ஆமா பயங்கரமா ட்ரெயின் ஆகி வந்திருக்கான். இந்த தடவை அவன் கதை முடிஞ்சது தானே? ஏன் அவன் முயற்சி கைவிட மாட்டேங்கிறான்? என்ன இன்னும் இருக்கான். நான் உயிரோட தான் இருக்கேன் அப்படின்னா அதுக்கு பின்னாடி ஒரு போச்சு காரணம். செகண்ட் லெவல். இருள் சூழ்ந்ததுக்கு அப்புறம் நாம எல்லாருமே அந்த ஹிடன் மிஸ்ட் கிராமத்துக்குள்ள நுழைய போறோம். அவங்க நமக்கு செஞ்ச துரோகத்துக்காக அவங்கள பழி வாங்கணும். இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு நாம அழிவை ஏற்படுத்தணும். நம்ம கிளானோட சக்தி என்னங்கிறத உயிரோட இருக்கிற ஒவ்வொரு பெண்ணும் ஆணும் குழந்தையும் நிரூபிக்கணும். ஓ எதுக்காக காத்துட்டு இருக்க கிமி மாறோ? போய் உன் வேலை ஆரம்பி. எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியாது. இதுல யோசிக்கிறதுக்கு என்ன? அந்த மிஸ்ட் வில்லேஜுக்கு நீ போ. உன் எதிரில வர்ற எல்லாரோட உயிரையும் நீ பறிக்கணும். பிளானே எப்படி இருந்தா நீ பண்ணு. எல்லாமே நல்லபடியா முடியும். வெளியே வரும்போதே இந்த விஷயத்த காமிச்சா அவன் என்ன நம்புவான்? நீங்க மிஸ்ட் வில்லேஜ் சேர்ந்தவங்களா? ஏய் சாபுசா இல்ல இது ஹாக்கு தானே? ஆக்குதான். அப்படியா? என்ன மன்னிச்சிருங்க. ஒண்ணு மன்னிச்சிருங்க சாபுசா. பகல் கனவு காண்றதுக்குள்ள நமக்கு நேரம் இல்லை. சீக்கிரம் வா. வந்துட்டேன். போர்க்களமா இருந்திருக்கு அப்பெல்லாம். சாபுசாவை சந்திக்கிறதுக்கு முன்னாடி என் கண்களும் இப்படிதான் இருந்தது. என்னன்னே தெரியாம ஓடிட்டு இருக்கான் பாரு. உரைச்சி அசையம் அப்படின்னு பயங்கர கோவக்காரனா இருப்பியோ? அந்த கத்தியை தூக்கி போடு. நான் இந்த கிராமத்தை சேர்ந்தவன் கிடையாது. இப்படிதான் இவங்கிட்ட வந்து மாட்டினானா? நீ ஆசைப்படுற எல்லாமே இந்த பள்ளத்தாக்குல உனக்கு கண்டிப்பா கிடைக்கும். சீக்கிரமா போ. எல்லாத்தையும் அனுபவி. எல்லாமே சைக்கோவாக இருக்கிறீங்களா? அந்த ககோயாக்கெல்லாம் நான் நினைச்ச மாதிரியே வேட்டைய ஆரம்பிச்சுட்டாங்கன்னு நினைக்கிறேன். இவங்கள மாதிரி முட்டாள நான் பார்த்ததே இல்லை. கண்மூடித்தனமா மத்தவங்களை தாக்குறத தவிர வேற எதுவுமே தெரியாது. கண்ணில் படுற எல்லாத்தையுமே அழிக்கிற காலம் மலையேறிடுச்சுன்னு இவங்களுக்கு இன்னும் புரியவே இல்லை. சக்தி வாய்ந்த ராணுவத்துக்கு முன்னாடி பலத்தை மட்டும் வச்சு ஒன்றும் சாதிக்க முடியாது. எல்லாருமே அவங்க சாவை நோக்கி போய்கிட்டு இருக்காங்க. அப்படின்னா நம்ம கிளானோட மிச்சம் மீதி இவ்வளவுதானா? சரிங்க சொன்னீங்க. நம்ம எல்லாரையும் சுத்தி வளைச்சிட்டாங்க. நாம நினைச்சதை விட இவங்களோட டிஃபென்ஸ் ரொம்ப பலமா இருக்கு. இதுக்கு மேல நம்மளால ஒண்ணும் பண்ண முடியாது. நீங்க உங்க உயிரை பிரியறதுக்கு முன்னாடி அழிவை ஏற்படுத்துங்க. ஆட்டோ பாருங்களா, செத்தாலும் அழிச்சுதான் சாவன்றான். இவனும் பயங்கரமா ஃபைட் போடுறான் எடுத்ததுமே. உன் பிறப்புக்கான பலன் என்னங்கிறத நீ உணர போற. யாருக்காவது உபயோகமா இருக்கணும்னு தான் கஷ்டமா இருந்தாலும் நான் களத்துல இறங்கினேன். அந்த உணர்ச்சிய நான் எப்பவும் மறக்கவே மாட்டேன். உயிர் வாழ்றதுக்காக போராடுறதா என் தலையெழுத்து.
சூரியன் உதிச்சதும் எங்களுடைய கூட்டத்துல நான் ஒருத்தன் தான் உயிரோட இருக்க. எல்லாரும் காலி. நான் திரும்பவும் தனியாயிட்டேன். நான் ஒருத்தன் மட்டும் தனியா எந்த பையனும் இல்லாம ஊர் விட்டு ஊர் போய்கிட்டே இருந்தேன். உரிச்சுக்கிட்ட மாட்டியிருப்பான் போல. இப்படிதான் இது இந்த பூவை நான் ஏற்கனவே பார்த்திருக்கேன். இந்த மாதிரி ஒரு இடத்துல உன்னால எப்படி மலர முடியுது? ஏன் என்னோட கேள்விக்கு பதில் சொல்ல மாட்டேங்கிற? அப்படின்னா நீயும் என்ன வெறுக்க போறியா? உண்மையை சொல்லு. எனக்கு எதை பத்தியும் கவலை இல்லை. நான் உன்னை அழிக்காம விட மாட்டேன். இதைத்தான் நான் எதிர்பார்த்தேன். ஒரு பூ மேல கூட கோவப்படுறாங்க. கவலைப்பட இன்னசென்ட். ஒண்ணுமே தெரியல அவனுக்கு வெளி உலகமே. பலனுங்கிறது இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. ஆனா எல்லா கஷ்டங்களையும் தாண்டி நீ வாழ்க்கைய வாழ ஆரம்பிச்சா கண்டிப்பா உன் பிறப்புக்கான பலனை உன்னால உணர முடியும். நீ இப்போ அந்த பூவை கண்டுபிடிச்ச மாதிரி. இல்லைன்னா அன்னைக்கு ராத்திரி நான் உன்னை கண்டுபிடிச்ச தருணத்தை கூட சொல்லலாம். அப்படியே சாபு சாக்கு பாக்குற மாதிரியே இருக்கு. ஏன் கூட வா, நாம கிளம்பி ஆகணும். லார்ட் ஒரோச்சிமாரு அன்னைக்கு என்கிட்ட சொன்ன வார்த்தைகளை நான் மறக்கவே மாட்டேன். உண்மை என்னன்னா எல்லா பிறப்புக்கும் ஒரு காரணம் இருக்கும். அதை நான் உணர்ந்துட்டேன். ஒவ்வொருத்தரும் வாழ்க்கையில சாதிக்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கும். நானும் வித்தியாசமானவன் கிடையாது. லார்ட் ஒரோச்சிமாருவை காக்கிறதுக்காக தான் நான் இந்த உலகத்துல பிறந்திருக்கேன். அவர் கனவுகள் நினைவாகணும். அப்போ உனக்குன்னு ஒரு கனவு இல்லையாடா? இல்லை, சின்ன வயசுலேருந்தே அப்படியே வளர்ந்துடுறது. இன்னொரு ஊருக்கு வரப்போறான்னு தெரியலாம. சாஸ்கே, come on. திரும்ப வந்துரு. எல்லாரும் உனக்காக தான் காத்துக்கிட்டு இருக்காங்க. என்ன இது? இந்த இருட்டுல இங்க என்ன நடக்குதுன்னு என்னால பார்க்க முடியல. என்னோட கண்களை விட உன்னோட கண்கள் ரொம்பவே சக்தி வாய்ந்தது. இருள் சூழ்ந்த ஒரு இடத்துல தான் சாஸ்கே இருக்கான். நெஜி, எல்லா விஷயத்தையும் காட்டுது அது. உன்னால அவனை பிடிக்க முடியாத. நெஜி, அவன் மனசுக்குள்ள பேசுறான்னு நினைக்கிறேன். ஆமா நெஜி, நீ இப்ப சொல்றது எல்லாமே சரிதான். நான் எதுக்காக இங்க சும்மா நின்னுகிட்டு இருக்கேன்? பொறுத்திருந்து பாருங்க. நான் கண்டிப்பா சாஸ்கேவை திரும்ப கூப்பிட்டு வருவேன். கொடுத்த வாக்க நான் மீற மாட்டேன். சாஸ்கே! தன்னம்பிக்கையா போறான். பெரிய ரூமா வரான் போல இருக்கு. வால்லாம் வந்திருக்கு அவனுக்கு. அப்பயும் ஆசை. அட்டோங்க. என்ன பண்ணாலும் வரான். மிருகமே மாறிட்டான். ஆனா யாரும் அசர மாதிரி தெரியலையே. சைலண்டா தான் இருக்கான். இன்னைக்கு எபிசோடு நல்லா இருந்ததுங்க. ஆனால் வந்து இது என்ன சொல்கிறது, விதியா இவங்களுக்குலாம் இப்படி தான் நடக்கணுமா என்னன்ட்டு எனக்கு புரியல. நம்ம சைடில் நம்ம வில்லேஜில் நம்ம ஆளுங்க வரைக்கும் தான் இது வரைக்கும் ஸ்டோரிலாம் பார்த்தது. அதை தாண்டி வெளியே வந்து ஆக்குவது தான் எனக்கு ரொம்ப அழுத்தமாக இருந்தது ஒன்று. இப்போ அந்த அந்த ஸ்டேஜ்லேயே ஒருத்தன் அந்த சைடு நடந்திருக்கணும். எத்தனை பேருக்கு இந்த மாதிரி பசங்க சின்ன வயசு மாதிரி நடந்திருக்குன்னே புரியல. இவங்களாம் வாழ்க்கையில் எதை நோக்கி ஓடுறாங்கன்னே தெரியாமல் ஓடிட்டுருக்காங்க. சின்ன வயசுலேருந்தே அடைக்கப்பட்டு
ஒரு இன்னசென்ட்டான ஆள் வெளி உலகமே தெரிலனா அவன் இவன்கிட்ட போய் கரெக்டாக ஒரு தப்பான ஆள்கிட்ட மாட்டினா என்ன நடக்குமோ அதான் நடக்குதுன்ற மாதிரி. ஆனா ஏன் உங்களுக்கு வந்து கேள்வியே வர மாட்டேது? வெளியே வந்த அப்புறம் என்ன ஏன் அடைச்சி வச்சிங்கன்ற கேள்வி வராம உடனே அவங்க என்ன சொல்றாங்களோ அதை நோக்கி அப்படியே போயிடுறாங்க. ஏன்னா அடைச்சி வச்சதுனால ஃபர்ஸ்ட் டைம் வெளியே வர்றதுனால அந்த வெளி உலகத்தை பார்க்கணுன்ற அந்த ஒரு இதுல கொஸ்டின்ஸ் கூட வர மாட்டேங்குது. அப்படியே கண்மூடித்தனமா ஒரு விஷயம் பண்ணிட்டே இருக்காங்க. அதான் அவங்க சுயமாக எதுவுமே யோசிக்கல, அவ்வளோதான். அவங்க அந்த அறிவே சுயமாக யோசிக்காத மாதிரி வச்சிருந்து சும்மா ஆயுதமாக யூஸ் பண்ணிக்கிறாங்க. வா வெளியே போ, சண்டை போடு, கொல்லுனா கொன்னுடுறான், எங்கேயோ ஒன்று என்ன பண்ணுறதுன்னு நெக்ஸ்ட்டு தெரியல. அடுத்து இன்னொரு ஆள் வராங்களா, அவங்க கூப்பிட்றாங்களா, அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதுதான் எனக்கு பெருசுன்னு எடுத்துக்கிறாங்க. அந்த மாதிரி போகுது. எனக்கு வந்து என்ன சொல்கிறது, ஆக்கோவை விட இவன் இன்னும் மோசமாக தெரியுது. ஒன்றுமே தெரியல இவனுக்கு. அவனுக்காவது ஏதோ ஒரு நல்லது கெட்டதுன்னு ஏதோ கொஞ்சமாவது பிரித்து பார்க்க ஏதோ தெரிஞ்சிச்சு. அம்மா அப்பா கூட ஏதோ வளர்ந்தான்றதுனால ஏதோ கொஞ்சம் இருக்குது. இவன் சுத்தம் ஒன்றுமே இல்லை. பிறந்ததுலேயே ஏதோ கூண்டுக்குள்ளே வளர்ந்து அப்படி இருக்கான். சுத்தமாக பாசம்னா என்னன்னே தெரிலனா அவனுக்கு எப்படி இந்த ஃபீலிங்ஸ் புரியும்? ஒரு நல்லதுக்கு எதுவுமே புரியாது இல்லை. ஸோ இப்படி தான் வளருவான்ற மாதிரி இருக்குது. எனக்கு இந்த சாசிக்கு இங்கே போகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் ஒரு விஷயம் என்ன இருந்ததுன்னா, அது என்ன லீஃப் வில்லேஜில் இருக்கிற பீப்புள் மட்டுமே கரெக்டாக இருக்கிறன்ற மாதிரி, மற்ற வில்லேஜில் இருக்கவங்க எல்லாரும் ஏதோ ஒரு கஷ்டம் வந்தால் உடனே வேற ஒருத்தவங்க இதில் போய் மாட்டிக்கிட்டு இப்படியே தானே காட்டுறாங்க. மற்ற வில்லேஜில் நெகட்டிவாகவும் இங்கே மட்டும் பாசிட்டிவாக காட்டுறாங்களே அப்படின்னு ஒரு தாட் இருந்தாலும் இப்போ சாசிக்கு அதை உடச்சிட்டாங்க. இங்கேயும் அந்த மாதிரி இருக்குது. இங்கேயும் அந்த மனசு மாறி தப்பான வழியில் போகிறது அந்த ஒரு விஷயம் இருக்குது. ஆனால் இங்கே எல்லாருமே வந்து அந்த செல்ஃப் கண்ட்ரோல்னு ஒன்று இருக்குது, யோசிக்கிறாங்க. அங்கே மற்ற வில்லேஜில் அது இல்லாத மாதிரி காமிக்கிறாங்க. அது முன்னாடியே ஒருத்தன் உரைச்சி மாறும் தான் பண்ணிட்டானே, அவன் தானே ஃபஸ்ட்டு அந்த வில்லேஜ்லேருந்து மாறி இருக்கானே. அந்த மாதிரி இங்கேயும் இருக்குன்னு தான் அர்த்தம். நம்ம வந்து வில்லேஜ் வரைக்கும் பார்க்குறதுனா ஒன்றுமே தெரில. பட் இந்த மாதிரி வில்லேஜ்லேருந்து இன்னும் எத்தனை ஆளுங்க மாதிரி வெளியே போயிருக்காங்களோ, எத்தனை ஏட்ரஸ் உருவாக்கிக்காங்களோ தெரியாது. இப்போதைக்கு நம்மளுக்கு வந்து உரைச்சி சாஸ்கே தான் தெரியுது. இவனும் இட்டாச்சி இருக்கானே, எல்லாருமே வில்லேஜ் ஆளுங்க தானே, இங்கேருந்து போனவங்க தானே. ஸோ இந்த மாதிரி இன்னும் எவ்வளோ பேர் இருக்காங்கன்னே எனக்கு தெரியல. ஸோ ஒரு வில்லேஜ்லேயும் இருக்குதா, நல்லது கெட்டது இருக்கும். ஒருத்தன் என்ன நம்ம சைடு பசங்க என்ன நடந்தாலும் நான் இப்படி தான் இருப்பேன்னு இருக்காங்க. ஒரு சிலர் இது அந்த மாதிரி மாறிடுறாங்க, திசை மாதிரி போகிறாங்க. இது எப்படி எப்படி முடிய போகுதுன்னே தெரில. இந்த பாசிட்டிவ் நெகட்டிவ்ன்ற ரெண்டு தாங்க மோதுதாக மொத்தம். இப்போ எனக்கு கிமிமாரு கூட திருந்திட்டா நல்லா இருக்குமேனு தோணுது. வில்லன் தான் உரைச்சி இதுதான். அவனை என்ன சொல்கிறது, எனக்கு ஆக்குமாயே தான் முடியும்னு நினைக்கிறேன். அவனுக்கு அப்படி தான் கடைசி வரைக்கும் நருட்டோ புரிய வைக்க ட்ரை பண்ணோம், எவ்வளவோ முடியல. இப்போ காராக்கு அது நல்லாவே புரிஞ்சிச்சு. இப்போ இவன் மூலியமா அவனுக்கு பாஸ் ஆச்சுன்னா அது நல்லா இருக்கும்னு தோணுது. பட் அதெல்லாம் நடக்குமான்றது தெரியும். எல்லாமே சுயநினைவு இல்லாமல் ஒரு விஷயத்தில் போய் மாட்டிக்கிறதுனால நமக்கு அவங்க மேலே ஒரு ஹேட் வர மாட்டேங்குது. சரி ஏதோ ஒன்று மாறிட்டா பாவமாக தான் இருக்கு. யாரை பார்த்தாலும் எல்லாருமே ஒரு சுச்சுவேஷனில் போய் மாட்டிக்கிறது தான். எனக்கு இது ரொம்ப பிடிச்சதுன்னா லீவ் வந்து எப்போவுமே பாருங்களேன், அது கூட யாராவது பவர்ஃபுல்லாக இருந்தால் அது ரொம்ப வந்து பெருசாக பார்க்குறான். அது வார்த்தையால் அது அப்படியே பெருசாக சொல்கிறான். அது இந்த விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு லீ கிட்ட. இப்போ சாசிக்கெல்லாம் பொறாமல் பாரு, இந்த சின்ன விஷயங்கள்லாம் வருது இல்லை. ஆனால் லீ அப்படி கிடையாது, இவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்கானே சூப்பர் அப்படி இப்படின்னுவானா. அது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இது வரைக்கும் லீ கிட்ட யாரை பற்றி பொறாமப்பட்டே பார்க்கல. எல்லாருமே வந்து பெருசாக பார்ப்பான். அவங்க அளவுக்கு நானும் வரணும், ஓ இந்த அளவுக்கு இருக்கே அப்போ நானும் என்னை இம்ப்ரூவ் பண்ணிங்கன்னா தன்னை நம்ம இம்ப்ரூவ் பண்ணிக்கிறது தான் வந்து கவனமாக இருப்பானே தவிர அவங்க எப்படி இருப்பாங்க நம்ம வரக்கூடாது அப்படின்னு இல்லை. ஸோ இது காய் விதைச்சது, அவ்வளோ நம்பிக்கை கொடுத்து உன்னாலேயும் முடியும், அவங்க ஈக்குவலாக வர முடியுன்றது தான். ஒரு ஃபைட்டு ஒரு சண்டையாக நம்மளுக்கு மீறி ஒருத்தன் பண்ணுறான்றப்போ தன்னை என்கரேஜ் பண்ணிக்கிறான். அவனை நானும் வருவேன், ஒரு நாளைக்கு வருவேன், இப்போ என்னால் முடியாமல் இருக்கலாம், வருவேன்றதான். அப்போ அப்படி வந்தது தான் காரா எக்ஸாமில் அப்படி போட்டு புரட்டினது. ஸோ இதுவும் ஃப்யூச்சரில் வருவான்ற அவன் நம்பிக்கை இருக்குது. அதனால தான் நான் வந்து எக்ஸாமுக்கு முன்ன சாஸ்கே போகிறப்ப கூட லீயை சொன்னேன். ஏன்னா லீ தான் எனக்கு வந்து இவங்களுக்குலாம் நேச்சுரலாக பவர் இருக்குங்க. இல்லை பிறக்கும் போதே ஒரு ஏதோ ஒன்று இருக்குது. பட் அவனுக்கு எதுவுமே இல்லை. ஒரு சாதாரண பையன் வந்து வரான் அப்படின்றப்போ அவனோட நம்பிக்கை தான் எனக்கு பெருசாக தெரியும். அவன் மட்டும்தான் எனக்கு இந்த லீஃப் வில்லேஜ் என்ன சொல்கிறது, எந்த பவரும் இல்லாமல் தன்னோட நம்பிக்கை மிச்சம் வச்சு வந்த மாதிரி ஒரு ஆளாக தெரியும். காரா கூட வந்து பார்த்தீங்கன்னா அவன் கையில் நம்ம தானே இது பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அது ஸ்டாப் பண்ணிட்டு நான் பார்த்துக்கிறேன்னு சொன்னதுமே ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆமாம், ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் கிரியேட் ஆன மாதிரி ஃபீல் ஆச்சு. அதான் அவன் பண்ண தப்புலாம் உணர ஆரம்பிக்கிறான். நம்ம எவ்வளோ எப்படி இருந்திருக்கோம் அப்படின்ட்டு அது ஞாபகப்படுத்துறதுக்கு நான் இப்போ உனக்கு உதவி செய்கிறேன், என்னுடைய தப்பை நான் திருத்திக்கிறதுக்கு இது என்னோட வாய்ப்புன்ட்டு அவனாக எடுத்துக்கிட்டு பண்ணுற மாதிரி தான் இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. அது என்ன சொல்கிறது, இந்த பக்கம் இருக்கா எனக்கு இப்போ இந்த கிமிமாரோ இந்த மாதிரி ஆளுங்களாம் அதே மாதிரிட்டா நல்லா இருக்குமே. இவ்வளோ பவர்ஃபுல்லான ஆளுங்க, இவ்வளோ நேர்மையாக ஒருத்தனுக்கு இருக்கிற ஆளுங்களாம் இந்த சைடு இருந்தால் நல்லா இருக்குமேன்னு தோணுது. என்னவோ அது எப்படி போதோ பார்ப்போம். ஓகே, இதெல்லாம் நம்ம வீடியோ முடிச்சுப்போம். மறக்காமல் லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.